ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம், செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம், வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி முதல் ஞாயிறு நெருங்கிவிட்டது. இப்போதே திருமணமான பெண்கள் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றும், கன்னி பெண்கள் வருங்கால கணவர் நல்லவராகவும் மனதிற்கு பிடித்தவராகவும் எந்தவித தோஷங்களும் இருக்கக்கூடாது என்றும் விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதற்காக சுமங்கலி பூஜைக்கு ஆயத்தமாகி இருப்பர். பெரும்பாலான பெண்கள் சுமங்கலி பூஜை எப்படி செய்ய வேண்டும், அம்பிகையை விரதம் இருந்து வழிபடும் முறை முதலானவற்றை தெரிந்து வைத்திருப்பர். ஆனால் சுமங்கலி பூஜையின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன, எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்காது. அதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். சுமங்கலி பூஜையின் போதும் சரி, பொதுவாக அன்றாடம் திருமாங்கல்யத்திற்கு குங்குமம் வைக்கும் போதும் சரி, ஓம் தீர்க்க சுமங்கலி தேவியை ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் என்ற இந்த மந்திரத்தை மனதார சொன்னாலே போதும். நெற்றி பொட்டில் குங்குமம் வைக்கும்போது ஓம் மகிமா சக்தியை திலக தேவியை பூரண சக்தி தா நமோ நமக என்ற மந்திரத்தையும், நெற்றி வகிட்டில் குங்குமம் வைக்கும்போது ஓம் யாதேவி சர்வ பூதேஷி ஸ்ரீம் ஹைம் கிளீம் சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்யே யோகம் ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் நமோ நமக என்று உச்சரிக்க கணவரின் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை. காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை சுமங்கலி பூஜை செய்யலாம். பூஜைகளை முடித்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு மதிய உணவு பரிமாறலாம். காலையில் சுமங்கலி பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் பூஜை செய்வது, சுமங்கலி பெண்களுக்கு இரவு உணவு பரிமாறலாம். சுமங்கலி பூஜை ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய முடியாதவர்கள் ஆடி வெள்ளி நாளிலும் செய்து பலன் பெறலாம். சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து சுமங்கலி பூஜை செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் ஒரு மனை போட்டு மாக்கோலமிட்டு அந்த மனையில் அம்பிகையின் சிலையோ அல்லது திருவுருவ படத்தையோ வைத்து மலர் தூவி தூபமேற்றி வழிபடலாம். அவ்வாறு வழிபடும் போது நித்திய சுமங்கலியான தாயே, உன் மகளான எனக்கும் நித்திய சுமங்கலி வரத்தை தந்தருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த அன்னையின் அருள் என்றென்றுமே உங்களோடு நிலைத்திருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.